ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளி வந்தவாசி நீதியை நிலைநாட்டிய சிலம்பு நாடகம். வாய்க்காவலனே வாய்க்காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாய்க்காவலனே, கணவனை இழந்த பெண்ணொருத்தி தனிச்சிலம்புடன் வந்துள்ளாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். வாழிய மன்னா, தங்களை காண பெண்ணோடு வந்துள்ளார். ஒரு பெண் வந்துள்ளார். அவளை பார்ப்பதற்கு காளி போல் உள்ளது, ஆனால் காளியும் இல்லை. துர்கை போல் உள்ளது, ஆனால் துர்கையும் இல்லை. பிடாரி போல் உள்ளது, ஆனால் பிடாரியும் இல்லை. அப்படியா? அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. பெண்ணே, அழுத கண்களோடு தலைவிட்ட கோலத்துடன் நம்மை நாடி வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? ஆராயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலே தன் சிட்டி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார்ப்பொன்று பசுவை மக்கள் தெய்வமாக வணங்க அதன் கன்றை தேர்காலிட்டு கொன்ற மகனையும் அதே தேர்காலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றி நீ அறிவாயா? எப்போது நிறுத்து. நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு விட்டு வேற ஏதாவது பேசிக் கொண்டிருக்கிறாய். ஏபின் அருமை தெரியாத மன்னனே, நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய். நான் இதுவரை கூறிய பெருமிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனதூர். அவ்வூரில் பழையிலா சிறப்புடைய மாசாத்துவன் மகனாகிய கோவலன் என்பனின் மனைவி நான். கோவலனா? அரசின் காட்சி அமைத்திருந்த கோவலனின் மனைவி. ஓ, போது புரிகிறது. அந்த கல்வன் கோவலனின் மனைவியா நீ? போதும் மன்னா போதும். யாவாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. நீதி நிலக்கர முறைக்கும் நெடுஞ்செடிய பாடியது. உமது நாட்டில் எதற்கு பேர் நீதி? நல்லான் வகுத்ததோ நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொற்றவனே எண்ணிப்பார். பொது மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோயில் மண்டபத்திலே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். இதற்கு பேரா நீதி, இதற்கு பேரா நியாயம், இதற்கு பேரா நேர்மை, உனக்கு பேரா அறம்பாக்கும் மன்னன். ஆத்திரத்திலும் நதிர்கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. பெண் எப்போது வீழ்த்தி கல்வனை கொள்வது கொடுப்பாள் அன்று. அஃது ஏற்புடையதே, அஃது அறநீதியாகும். இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன? உன் கணவனின் கையில் இருந்து அரசி கோபிரன் தேவியின் சிலம்பு. அது கோபிரன் தேவியின் சிலம்பு என்று கோவலனின் தேவியாம் கண்ணகியின் சிலம்பு. அதை என்னால் நம்ப முடியவில்லை. நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆமாம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே நியாயமிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. அதற்கு ஆதாரம் இதோ என் கையில் உள்ள சிலம்பை. இதற்கு இணையான சிலை மற்றொரு சிலம்பை தான் கணவன் உட்க வந்தான். மா பாவிகள் அவரை அநியாயமாக கொன்றுவிட்டனர். அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமாம், அடையாளம். இப்படி பல கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றப்பற்றவன் ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி என் கணவனை கேட்டிருந்தால் நீதி வாழ்வான் நெடுஞ்செழியன் என்ற பெயர் உன்னை நிலைத்திருக்குமே. என் கணவன் உயிரும் தங்கியிருக்குமே. மன்னனே, உன் அரசின் கால் சிலம்பில் உள்ளவை மாணிக்கங்களா பல் முத்துக்களா? முத்துக்கள். என் அரசின் கால் சிலம்பில் உள்ளது ஒற்றை முத்துக்கள். தேவி காலுங்கள். பார்த்தாயா? முத்துக்கள். அதுவும் கொற்கை முத்துக்கள். அடுத்த சிலம்பு. மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கும் ரத்த துளிகள் மன்னா, ரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு. சிலம்பு. அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றவர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை அழிந்து விட்டதா? வாய்மை அழிந்து விட்டதா? தமிழர். சிரிக்கிறது பாண்டியா, சிரிக்கிறது. தமிழகம் நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து சிரிக்கிறது. ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் செம்மாது வழி நடத்தும் வீரம் எங்கே? உன் கம்பீரம் எங்கே? உன் மரத்தனம் எங்கே? உன் வெற்றி திருப்பார்வை எங்கே? எங்கே? தவறிழைத்து விட்டேனே. பொற்கொள்ளரின் பொய்யுரை கேட்டு
செங்கோல் தான் எதற்கு? என் வாழ்நாள் இது ஒரு முடிவுதாக. சாய்ந்த வெண்கொண்ட கொடியை உயிர் கொடுத்து நிமிர்த்து வைப்பேனே. தாங்கள் இல்லாமல் உயிர் வாழ்வது எப்படி?